ஒரு ஆண் தவறுகிறான், ஆனால் பெண் மௌனமாக இருக்கிறாள். அந்த மௌனமே பேரழிவிற்கு விதையாக மாறினால். பகுதி 1ல் பார்த்தோம் கண்ணகி கோவலன் திருமணம், அவங்களோட செல்வ வாழ்க்கை, அதுக்கப்புறம் விதையாடின ஆட்டம். இப்போ பார்க்க போகிறோம் அந்த விதி எப்படி ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துது அப்படின்னு. சிலப்பதிகாரம் ஒரு திடீர் துரோக கதை இல்லை, அது மெதுவா மென்மையா யாருமே உணராதபடி உடைந்து போன ஒரு வாழ்க்கையின் கதை. இந்த பாட்டூல கோவலன் தன்னை எப்படி இழந்தான், மாதவின்றவ யாரு, கண்ணகி எப்படி எல்லாமே அறிஞ்சும் இவ்வளவு மௌனமாயிருந்தா என்பதையெல்லாம் பார்க்க போகிறோம். மாதவி என்பவள் கலைக்கே பிறந்தவள். காவேரி பூம்பட்டினத்தில் ஒரு கலை விழா, அந்த விழாவின் மையம்தான் மாதவி. அவள் ஒரு சாதனை பெண் இல்லை, ஆனால் ஆடல் அரசி, அழகின் மங்கை, கலை பேச்சு எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கிய ஒரு பெண்மணி, நன்றாக பாடத் தெரிந்த ஒரு பாடகி. இது பேச தெரிஞ்ச பிள்ளை பழச்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல மாதவி ஆட ஆரம்பித்து விட்டால் அதை ஒரு அரசனையே மயக்கிவிடும் என்பதற்கு கோவலனும் ஒரு சாட்சி. அந்த மேடை கூட்டத்தின் இடையில் முதன்முறையாக கோவலன் அந்த மாதவியை காண்கிறான். அழகும் நளினமும் நடனமும் அவனை சொக்கி மயக்கியது. கட்டுப்பாட்டில் இல்லாமனது கண்டபடி தெரிய ஆரம்பித்தது. கோவலன் அன்று வீட்டுக்கு திரும்பினான், ஆனால் அவனோட மனசு அவங்கிட்டேயே இல்லை. மனம் தடுமாறியது. நடனமங்கையின் நளினத்திலேயே தன்னுடைய முழு மனதும் இருந்தது. நம்ம கற்புக்கரசி கண்ணகி பேசினாள், ஆனால் கோவலனுக்கு கேட்டது. ஆனாலும் கேட்கவில்லை. ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு விட்டாரு. கோவலனை சுற்றிலும் மாதவியின் நடனமே சுற்றி கொண்டிருந்தது. இதுதான் நிகழ்ந்த முதல் தவறு. உடலை சுற்றி அல்ல, மனசை சுற்றி தன் மனதை இழக்கிறான் கோவலன். இப்படியே சில நாட்கள் கிடக்குது. மீண்டும் மீண்டும் மாதவியை சந்திக்கிறான் கோவலன். திரும்பி அந்த ஆடல் பார்த்ததோடு நிற்காம மாதவியோட வீட்டுக்கே செல்ல ஆரம்பிச்சிடுறாரு கோவலன். அங்கே கோவலனுக்கு எந்த குறையும் இல்லை. ஆடல் பாடல், நல்ல விருந்து, மதுபானம், நல்ல உபசரிப்பு, காதலாய் தெரியும் மயக்கம். நன்றாக கவனியுங்கள், காதலாய் தெரியும் மயக்கம், அவ்வளவுதான். இது எல்லாம் கோவலனை வீட்டுக்கே போக விடல. அக்னியையும் அருந்ததியையும் சாட்சியாய் வைத்து கரம் பிடித்த கண்ணகியை மறந்தானோ கோவலன் என்ற கேள்வியெல்லாம் நமக்குள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அவர் தான் இப்போ ஆடல்ல மயங்கி கிடக்கிறாரே, நம்ம என்ன செய்ய? அதே போலதான் நம்ம கண்ணகையும் ஒன்றும் செய்யலை, விட்டுட்டாங்க. கோவலனுக்கு தெரியல நம்ம வசதியோட அடிமைத்தனத்துல இருக்கிறோம், நமக்கு வந்த சிதைவு அப்படிங்கிறத மறந்துட்டாருங்க. ஆடலை பார்த்தா மட்டும் போதுமா, செல்வத்தை செலவழிக்க ஆரம்பிச்சுட்டாரு. மாசாத்துவான் சேர்த்து வச்ச அத்தனை செல்வத்தையும் மாதவிக்காக கொஞ்சம் கொஞ்சமா செலவழிக்க ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு செல்வமும் அழிஞ்சிட்டு இருக்கு. ஆனா கோவலன் அதை கவனிக்கவே இல்லை. ஏன்னா மயக்கம் இருக்கும்போது சிதைவு எதுவும் தெரியாது இல்லையா. ஒரு வீழ்ச்சி நடக்கும்போது மயக்கம் இனிமையா இருக்கும். நம்மக்கிட்ட தான் நிறையா சொத்து இருக்கே, நம்மளால அழிச்சிட முடியுமா என்ன? இதெல்லாம் கொஞ்சம் செய்கிறதால அழிஞ்சு போயிடுமா அப்படின்னு மெத்தாப்பு. கண்ணகிக்கு இதெல்லாம் தெரியும். கணவன் மாறிவிட்டான், வீட்டுக்கு வருவது குறைந்தது, செல்வமெல்லாம் சிதைக்கிறது. ஆனால் அவள் ஒரு வார்த்தை கூட கோவலனை தடுக்கவில்லை. ஏன் தடுக்கல? தன்னோட சொத்து எல்லாம் போகுதே, தடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்கிறீங்களா? கண்ணகியோட தவறு இல்லை, கோவலனோட தவறு. ஆனால் தவறெல்லாம் தெரிஞ்சு நிச்சயமாக அவன் திருந்துவான் அப்படின்னு நம்பினாங்க. இது காதலின் உச்சம் என்று கூட சொல்லலாம். என்னதான் தவறு செஞ்சாலும் திருப்பி ஏற்றுக்கிற மனோபக்குவம் காதல் இருந்தால்தான் முடியும். ஆனால் அதை இந்த உலகம் புரிஞ்சுக்கல. இவ பாட்டுக்கு கம்மனே இருக்கா, அவன் பாட்டுக்கு போய் செல்வத்தையெல்லாம் அழிக்கிறான் அப்படின்னு அக்கம் பக்கமெல்லாம் பேச்சு. ஏன் கண்ணகி நீ ஒன்றுமே பேசாமல் இருக்க? எதையாவது பேசலாம்ல, அவன் கொஞ்சம் நிற்பான்ல, கண்ட்ரோல் ஆவான்ல அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் வேதனை அவனுக்கு தான் தெரியும். அக்கம் பக்கத்துக்கு அப்பத்துலேருந்தே ஒன்றும் தெரியலை போங்க. இப்படியே காலம் நகர ஒரு நாள் கோவலன் திவாலானா புரியுது இல்ல, மொத்தமாக முடிஞ்சு போனான். எந்த செல்வமும் இல்லை, எதுவும் இல்லை. செல்வத்தை இழந்துட்டா ஆணாயினும் பெண்ணாயினும் மரியாதை இருக்குமா? மாதவியின் வீட்டில் கோவலனுக்கு மரியாதை போயிடுச்சு. பெரும் பயமுள்ள வெட்டியார் தின்னுட்டு இங்கேயே படுத்துருக்குன்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போதான் கோவலனுக்கு தூக்கத்தில் இருந்த ஒரு கண் விழிப்பு வருது. நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ, நம்மளையே உயிராக நினைச்சிட்டு இருக்க கனகையை விட்டுட்டு இவளுக்காக இவ்வளவு செலவு பண்ணி நம்ம மொத்த சொத்தையும் இழந்திருக்கோம். என்ன ஒரு மடத்தனமான செயலை நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்து எல்லாத்தையுமே இந்த மாதவிக்காக நம்ம இழந்துட்டோமா? நமக்கு இப்படி ஒரு மயக்கம் எதற்காக வந்தது? அதில் சலனம் வந்தது. நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஐயோ பாவம் கண்ணகி நம்மளை இழந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்னு கோவலன் மனம் மாறுறாரு. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சுத்தமாக வேஸ்ட்டாக போச்சு. இருந்தாலும் அடுத்து பார்ட் 3ல் பார்க்கலாம். கண்ணகி மன்னிப்பாங்களா? அப்படி மன்னிச்சதுக்கப்புறம் அவங்க வாழ்கிறதுக்கான வாழ்க்கை எப்படி இருக்கும்? எல்லா சொத்தையும் இழந்தாச்சு, அடுத்து என்ன செய்ய போகிறாங்க? கோவலன் என்ன கூலி வேலைக்கு போவாரா? கண்ணகி இன்னும் இழக்கிறதுக்கு என்ன இருக்குது?
கோவலனை எப்படி கண்ணகி காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத பார்ட் 3ல பார்க்கலாம். இதுவரைக்கும் எனக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்குமே நன்றி. வித்தியாசமாக வியப்பாக உங்களுக்காக பல வீடியோக்களை கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதான் வீடியோவை முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து உங்கள் தோழிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. நீங்கள் தரும் உற்சாகமும் வரவேற்பும் தான் மேலும் எங்களை தொய்வில்லாமல் பயணிக்க வைக்குது. அன்புக்கு நன்றி மட்டும் சொன்னால் பத்தாது. நிச்சயமாக பெரிய ஒரு மாற்றத்தை தேநீர் கதைகள் தோழி உங்களுக்கு தரும். இலக்கியங்கள் மட்டும் இல்லை, என்ன டாபிக் வேணும்னாலும் நீங்கள் தேடி எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் பிளேலிஸ்ட் இருக்குது. வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தான் நம்ம போன்ற முடியவே முடியாதுன்னு இருக்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் நிச்சயமாக முடியும்னு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். வீடியோ பிடிச்சிருக்குல்ல, லைக் ஷேர் மறக்காமல் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி, தேநீர் கதைகள் தோழி, தமிழ் சோஷியல் ஹப். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.